மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை நடத்திக் கொண்டிருந்தார். அந்த சமயம் மோசேயின் மாமனார் ஏத்துரோ மிதியான் ஆசாரியர் அவரை பார்க்க வந்தார். ஏத்துரோ மோசேயின் மனைவி சிப்போராவையும் அவர்களின் 2 மகன்களையும் கொண்டு வந்தார். ஏனெனில் அவர்கள் முன்னால் மோசேயுடன் இருக்கவில்லை. மோசே தன் மாமனாரை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஏத்துரோவை அன்புடன் வரவேற்று கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார். இருவரும் அமர்ந்து தேவன் எவ்வளவு அதிசயங்கள் செய்தார் என்று மோசே விளக்கினார். எகிப்திலிருந்து விடுவித்தது, செங்கடலை பிளந்தது, வனாந்தரத்தில் தேவன் காப்பாற்றியது போன்றவை எல்லாம் கூறினார். ஏத்துரோ அதை கேட்டதும் மகிழ்ச்சி கொண்டு, உன் தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேல் பெரியவர் என்று புகழ்ந்தார். அடுத்த நாள் மோசே மக்கள் முன்னால் நீதிபதி போல அமர்ந்து அவர்கள் பிரச்சினைகளை தீர்க்கத் தொடங்கினார். காலை முதல் மாலை வரை அவர் வேலை செய்தார். இதை பார்த்த ஏத்துரோ, மோசே, நீ இதைப்போல் தினமும் செய்வது உன்னை சோர்வடையச் செய்யும். நீ தனியாக இப்படி செய்யக்கூடாது. நீ பெரிய விஷயங்களை மட்டும் பார்த்துக்கொள். சிறிய விஷயங்களை நம்பகமான ஆட்களை நியமித்து அவர்களிடம் ஒப்படை என்று அறிவுரை கொடுத்தார். மோசே மாமனாரின் நல்ல அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்தார். பிறகு ஏத்துரோ ஆசீர்வதித்து தன் வீட்டுக்கு திரும்பினார்.